வணக்கம் நண்பர்களே, இந்து லேர்னிங் அகாடமி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்று நம்ம பார்க்க போகிறது குழந்தை வளர்ச்சியினுடைய யூனிட்டில் ஒரு சீரீஸாக பார்க்க போகிறோம். 10 கொஷின் ஆன்சர்ஸாக பார்க்க போகிறோம். அதோடைய டாபிக் தான் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு குழந்தை வளர்ச்சி என்றால் என்ன, அதுக்கப்புறம் வளர்ச்சி மற்றும் வளர்தல், வளர்ச்சியுடைய விதிகள் 8 இருக்குது. அதுக்கப்புறம் வளர்ச்சியினுடைய பாதிக்கும் காரணிகள், அப்புறம் வளர்ச்சியினுடைய நிலைகள் 0லேருந்து 18 வயது வரைக்கும். அதுக்கப்புறம் வளர்ச்சியினுடைய துறைகள், உடல் வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி, உணர்ச்சி வளர்ச்சி, சமூக வளர்ச்சி, மொழி வளர்ச்சி இப்படின்னு சொல்லிட்டு இந்த டாப்பிக்கை பற்றி ஒவ்வொரு டாப்பிக்லேயும் 10 கொஷின் ஆன்சராக நம்ம ஒரு சீரீஸாக இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது குழந்தை வளர்ச்சி என்றால் என்ன அப்படின்ட்டு அதோடைய ரிப்பீட்டடான ஒரு எம்சிக்கு கொஷின்ஸை ஒரு 10 இப்போ பார்க்க போகிறோம். குழந்தை வளர்ச்சியுடைய முக்கியமான எம்சிக்கு கொஷின்ஸில் ஒரு 10 கொஷின் ஆன்சர் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் ஆன்சர், குழந்தை வளர்ச்சி என்பது என்ன? ஆப்ஷன் ஏ உடல் எடை அதிகரித்தல், பி உயரம் அதிகரித்தல், சி குழந்தையில் ஏற்படும் முழுமையான மாற்றங்கள், டி வயது அதிகரித்தல். குழந்தை வளர்ச்சி என்பது குழந்தையில் ஏற்படும் முழுமையான மாற்றங்கள் உடல், மனம், உணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 வகையான மாற்றங்களும் ஏற்படுறதா குழந்தை வளர்ச்சி என்பது. குழந்தை ஏற்படும் முழுமையான மாற்றம் அப்படின்றது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் ஆன்சர், வளர்ச்சினா டெவலப்மெண்ட் சொல்லுவோம். அப்படின்னா என்ன என்பது குறிக்குது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க 4. ஆப்ஷன் ஏ அளவு மாற்றம் மட்டும், பி தரவு மற்றும் திறனில் ஏற்படும் மாற்றம், சி எடை அதிகரித்தல், டி உயரம் அதிகரித்தல். வளர்ச்சினா நமக்கு தெரியும், தரவு மற்றும் திறனில் ஏற்படும் மாற்றம். தரவுனா அவங்களுடைய வளர்கிற அளவுலையும் அவங்களுடைய உயரத்துலையும் திறன்களையும் ஏற்படுற மாற்றம் தான் வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் தெரியும். அப்போ பி ஆப்ஷன் தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 3வது கொஷின் ஆன்சர், குழந்தை வளர்ச்சி எந்த வயது முதல் தொடங்குகின்றது? ஆப்ஷன் ஏ பிறப்பிற்கு பிறகு, பி பள்ளி செல்லும் வயதில், சி கருவுறுதல் முதல், டி 2 வயதில். குழந்தையுடைய வளர்ச்சி எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு நமக்கு தெரியும், கருவுறுதல் முதல்ல தான் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் ஆன்சர், குழந்தை வளர்ச்சியை ஆய்வு செய்யும் துறை இது? குழந்தை வளர்கிற அந்த வளர்ச்சியுடைய ஆய்வு செய்கிற துறை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இயற்பியல், பி வேதியியல், சி குழந்தை உளவியல், டி புலவியல். குழந்தைன்ற வார்த்தையிலே குழந்தை உளவியல்ன்ற வார்த்தை நமக்கு வந்திருக்கு. அதனால் ஆப்ஷன் சி குழந்தை உளவியல். நெக்ஸ்ட் கொஷின் ஆன்சர், வளர்ச்சி என்பது எந்த வகையான செயல்முறை? ஏ தற்காலிகமானது, பி தொடர்ச்சியானது, சி திடீரென நிகழ்வது, டி நிறுத்தக்கூடியது. வளர்ச்சி என்பது எந்த வகையான செயல்முறை? பி தொடர்ச்சியானது அப்படின்றது நமக்கு ஆன்சர் தெரியும். வளர்ச்சி என்பது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும், பிறப்பிலிருந்து இறப்பு வரை. நம்ம பார்க்க போகிறது 6th கொஷின் ஆன்சர், கீழ்கண்டவற்றில் வளர்ச்சித்துறை அல்லாதது எது? வளர்ச்சித்துறையை சாராத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ உடல் வளர்ச்சி, பி அறிவு வளர்ச்சி, சி சமூக வளர்ச்சி, டி வணிக வளர்ச்சி. நமக்கு தெரியும், உடல், அறிவு, சமூகம், உணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 வளர்ச்சி குழந்தையுடைய வளர்ச்சிக்கு தொடர்புடையது. இதில் தொடர்பு இல்லாத ஒன்று வணிக வளர்ச்சி. கீழ்கண்டவற்றில் தொடர்பில் இல்லாத ஒன்று வணிக வளர்ச்சி. நெக்ஸ்ட் கொஷின் ஆன்சர், 7th ஒன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குழந்தை வளர்ச்சியின் முக்கிய நோக்கம் என்ன? குழந்தை வளர்கிறாங்க, அவங்களோட வளர்கிறதுக்கான முக்கிய நோக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தேர்வில் மதிப்பெண் பெறுதல், பி முழுமையான ஆளுமை வளர்ச்சி, சி வேலை பெறுதல், டி பணம் சம்பாதித்தல். குழந்தை வளர்ச்சியுடைய முக்கிய நோக்கம் என்னென்னா முழுமையான ஆளுமை வளர்ச்சி பெறுறது தான். அவங்க உடலாலும் மனதாலையும் நல்லா வளரக்கூடிய நிலையை தான் சொல்லியிருக்காங்க. குழந்தையுடைய வளர்ச்சியுடைய முக்கிய நோக்கம். அடுத்தது 8th கொஷின் ஆன்சர், குழந்தை வளர்ச்சி எந்த மாற்றங்களை உள்ளடக்கியது? குழந்தையுடைய வளர்ச்சி எந்த மாற்றத்தை உள்ளடக்கியது? ஏ உடல் மாற்றம் மட்டும், பி மனமாற்றம் மட்டும், சி சமூக மாற்றம் மட்டும், டி உடல், மனம், சமூகம், உணர்ச்சி மாற்றங்கள். குழந்தையுடைய வளர்ச்சி எந்த மாற்றத்தை உள்ளடக்கியதுன்னா உடலாலும் மனதாலும் சமூகத்தினாலும் உணர்ச்சிகளும் மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் ஆப்ஷன் டி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் ஆன்சர் 9th ஒன்று,
குழந்தை வளர்ச்சி எந்த துறையுடன் அதிகம் தொடர்புடையது? எந்த துறை கூட தொடர்பு அதிகமாக கொண்டிருக்கு அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க குழந்தையுடைய வளர்ச்சி. ஆப்ஷன் ஏ மனித வளர்ச்சி, பி வணிக மேலாண்மை, சி அரசியல் அறிவியல், டி கணக்கியல். குழந்தையுடைய வளர்ச்சி எந்த துறையுடன் தொடர்புடையதுன்னு கேட்டாங்கன்னா மனிதனுடைய வளர்ச்சி கூட தான் தொடர்புடையது. நெக்ஸ்ட் கொஷின் ஆன்சர். குழந்தை வளர்ச்சியின் சரியான வரையறை எது? சரியான வரையறை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதனுடைய டெஃபினேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ உடல் எடை அதிகரித்தல், பி உயரம் அதிகரித்தல், சி கருவுறுதல் முதல் முதிர்ச்சி அடை வரை ஏற்படும் ஒழுங்குமுறை மாற்றம். இப்போ இதோடைய ஆன்சர் என்னன்னா சி கருவுறுதல் முதல் முதிர்ச்சி அடையும் வரை ஏற்படும் ஒழுங்குமுறை மாற்றம். குழந்தை வளர்ச்சியின் சரியான வரையறை எதுன்றதுக்கான ஆன்சர் கருவுறுதல் முதல் முதிர்ச்சி அடையும் வயது வரை ஏற்படும் ஒழுங்குமுறை மாற்றம் தான் குழந்தை வளர்ச்சியினுடைய டெஃபினேஷன். பர்ஃபெக்டான ஆன்சர். குழந்தை வளர்ச்சியுடைய முக்கியமான 10 ரிப்பீட்டட் கொஷின் ஆன்சர்ஸை பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் குழந்தை வளர்ச்சியும் மற்றும் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். வளர்ச்சி மற்றும் வளர்தல் விதியை பற்றி நெக்ஸ்ட்டு ஒரு 10 இம்பார்ட்டன்ட் கொஷின் ஆன்சரோட பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்து லேர்னிங் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.